தெரியாம ஷேர் பண்றவங்க சில பேர், ஆனா ஃபேக் நியூஸ் தெரிஞ்சே ஷேர் பண்றவங்கள என்னன்னு சொல்ல. ஒருத்தர் பிடிக்கும்ன்றதுனால அவர் பண்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது இல்லையா? நம்மளுக்கு மூளை இருக்கு, யோசிங்க மக்களே. நம்மள யோசிக்க விடாம பண்றதுக்கு ஒரு பெரிய கார்பரேட் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன நம்பணும்ன்றது வரைக்கும் அவங்க டிசைட் பண்றதுதான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த கார்பரேட் டீம் சோசியல் மீடியா மூலியமா செயல்பட்டு இருக்காங்க. நம்ம மூளையை பயன்படுத்தாத வர நம்ம அந்த கார்பரேட் டீம் திணிக்கிறது தான் நம்புவோம். நம்மள ஒரு கீ குடுக்கிற பொம்மை மாதிரி பயன்படுத்திட்டு இருக்க அந்த ரூட் மாஃபியா. தயவு செஞ்சு ஒருத்தரும் சோசியல் மீடியால வர நியூஸ் அப்படியே பகிராம அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சிட்டு லைக், ஷேர், காமெண்ட் பண்ணுங்க. செஞ்சில ஏப்ரல் மாசம் நடந்த 4000 கிலோ போதை பறிமுதல இப்ப வரைக்கும் சில பேர் விஜயால தான் நடந்தது நம்பிட்டு இருக்காங்க. விஜய் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்ததுன்னு நம்பிட்டு இருக்காங்க. பைக் பெட்ரோல் ஜனவரி மாசம் சேலத்துல கொண்டு வரப்பட்டது. அது விஜய் அவரால கொண்டு வரப்படல. வெள்ளை அறிக்கையை இது வரைக்கும் யாராவது வெளியிட்டு இருக்காங்களான்னு ஒரு அமைச்சர் சொன்ன பொய்ய நம்புறீங்க எக்கச்சக்கமான பேர். ஆனா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களாலும் ஸ்டாலின் அவர்களாலும் கொண்டு வரப்பட்டுச்சு. இது யாருக்கெல்லாம் தெரியும்? 700 சில்லற டாஸ்மார்க் மூடணும்னு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தாரு. அது வரவேற்கத்தக்கதுதான், அது நல்லதும் தான். ஆனா முதலமைச்சர் விஜய் மட்டும் தான் இது பண்ணாரான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சி, டிஎம்கே ஆட்சியிலுமே இது பண்ணிருக்காங்க. 500 கடைகளை மூடி இருக்காங்க. வயசான லேடி போட்ட வீடியோ, தான் வீட்டு பக்கத்துல இருக்க டாஸ்மார்க் மூடிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளவு மகிழ்ச்சியா வீடியோ போட்டிருந்தாங்க. அது எக்கச்சக்கமான பேர் பகிர்ந்தீங்க. ஆனா அதே டாஸ்மார்க் 2-3 மணி நேரத்துல திறந்துட்டாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப வரைக்கும் அந்த டாஸ்மார்க் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அதிகாரத்துல இருந்து 700 கடைகள் மூடுறது எப்படி இருக்கு? ஆனா அதிகாரத்திலே இல்லாத நாம் தமிழர் கட்சி போராடி 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பிங்க் பெட்ரோல் 2025 வருஷம் நவம்பர் மாசம் கொண்டு வரப்பட்டது டிஎம்கே ஆட்சியால. ஆனா இப்ப வரைக்கும் நிறைய பேர் டிவிகே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வரப்பட்டது நம்பிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லங்க, ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ். தயவு செஞ்சு சிந்திச்சு பகிருங்க. இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புறது, இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறது ரூட் மாஃபியான்ற பெரிய கேங் தாங்க. இதுல கவலை என்னன்னா, மக்களுக்கு என்ன தேவையோ இல்ல உண்மையா சொல்லி ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு வராத லைக், அதுக்கு வராத ஷேர், அதுக்கு வராத ரீஷேர், பொய்க்கு ஏகப்பட்டது வருதுங்க. முதல்வர் விஜயோட பர்சனல் மேனேஜரான ஜெகதீஷ்ன்றவரால நடத்தப்படுறதுதான் இந்த ரூட் மாஃபியா. எல்லாம் திட்டம் போட்டு தவறுதலான பொய்யான செய்திகளை நம்மள்ட்ட திணிக்க பாக்குறாங்க. எச்சரிக்கையா இருங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த பொய்க்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க.